யாரு? ராதா. இந்த 2 பேருடைய வேதனை உங்களுக்கு புரியுதா? பிள்ளைக்கு கால் ஊனமாயிடுச்சேன்னு தகப்பனுக்கு கவலை, பெத்து தாயை பார்க்க முடியலையேன்னு பிள்ளைக்கு வேதனை. அவங்க படுற துன்பத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். So my dear friends, ராஜாவோட கால குணப்படுத்துற வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ரமேஷ், என்னப்பா இது? எஸ் அங்கிள், இது என் சொந்த விஷயம். இட்ஸ் மை ப்ரொஃபஷனல் சேலஞ்ச். தயவு செய்து இந்த தலையராது. 6 கிளாஸ் பாதாங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ்கி தான் போட முடிஞ்சது. உயிரை போயிடும் போது இருக்கு. 38 500 501 என்னம்மா என்ன வேணும்? கோபி மாஸ்டர் பார்க்கணும். வயசு பொண்ணு, நீ எனக்கு கோபி மாஸ்டர் பார்க்கணும்? ஸ்கேட்டிங் கத்துக்கணும் சார், உடம்பு இழைக்கிறதுக்காக. உன் உடம்பு இழைக்கிறதுக்கு என் சிஷ்யன் கோபி மாஸ்டர் தான் இருக்கான். சிஷ்யனா? ஆமா, எடுக்கிறதுக்காக அவன் ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்காக வாயில சக்கரம் கட்டிட்டு இருக்கும்போது அவன் ஆஃப் பேண்ட போட்டுக்கிட்டு ஜோமெண்ட் ஆக்சுவல் போயிட்டு இருந்தான். அப்படியா? பின்ன உன் பேரு? லதா. எதுக்கு கூப்பிடுத்தான்? லதா, மறைஞ்ச மாமேதர் இருக்காரே தரூர் கான். மறைஞ்சிட்டாரா? மறையிலையா? மறைஞ்சும் மறையாம தலைமறைவா தெரியுறாரே தரூர் கான், அவருடைய சிஷ்யன் தான். அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன், நான் ஒரு சொம்பு. என் சிஷ்யன் கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்பதானே தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன்னு. எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்களே, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரை தான் போல் இருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரை இருந்தா அது நான் இல்ல, மகாவிஷ்ணு. மண்டை பின்னால மஞ்சள தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார்? கத்து கொடுங்களேன் சார். மன்னிச்சிருங்க சார். என்ன இறக்கி வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீ எடுத்த எடுப்புக்கு நான் வந்தேன் பாத்தியா, அந்த அளவுக்கு நான் இறக்கி வச்சிருவேன். அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வரேன். 6 மணிக்கு வராத, எல்லா பயிலும் இங்கே தெரியும். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற. எப்படி வர? தனியா வர்ற. போயிட்டு சார். மறுபடியும் வருவேங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உன்னை போக விடுறேன். பாயா? ஹாஃப் பேண்ட் போட்டா பாயின்றான். நாளைக்கு ஃபுல் பேண்டோட இருப்பேனே. ராஜா, என்னப்பா தேடுற? எங்க அம்மா போட்டோ தேடுறேன். போட்டோவா? ஆமா ஆண்டி, எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போல. அப்படியா? அதான் அம்மா போட்டோவையாவது தேடுறேன். ராஜா, இன்னைக்கு அப்பா வந்ததும் அம்மாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லு. மாட்டேன்னா அம்மா இருக்கிற இடத்தையாவது கேளு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிச்சயமா ஆண்டி? கட்டாயமா ராஜா. இப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ராஜா, அப்பா அவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கு? இன்னைக்கு நான் கோபமா இருக்கேன். ஓ, இந்த அல்வாவை சாப்பிடு, உன் கோபம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அம்மா தான் வேணும், அல்வா வேண்டாம். ராஜா, ஏப்பா அப்படி நடந்துக்கிற? அப்பா, அம்மாவை நான் பார்க்கணும். அம்மா கிட்ட கூட்டிட்டு போப்பா. இப்ப என்னால முடியாது. அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாதுப்பா. ராஜா, உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கப்பா. இருக்கிற இடத்த சொல்லு, நான் போய் பாக்குறேன். உங்க அம்மாவை தேடி நீ போக வேண்டாம்ப்பா. காலம் வரும்போது அவளை ஒண்ணு தேடி வரும். அதெல்லாம் முடியாது, நான் இப்ப பார்க்கணும். ராஜா, அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா, சொல்ல மாட்டியா? ராஜா. இனிமே நான் அம்மாவை பத்தி
கேட்க மாட்டேப்பா. இல்லப்பா, நீ கேட்டது தப்பு இல்லை. உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நம்ம 2 பேரையும் உங்க அம்மா அனாதை ஆக்கிட்டப்போ. கோபி, நான் லைஃப் மெம்பரா சேர்ந்திருக்கேன். எதுல? இந்த கிளப்ல. ஓ, ஸ்கேட்டிங் சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்கேட்டிங் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் எதுக்காக சொல்லி கொடுக்கணும்? நான் மறந்துட்டேன். தெரிஞ்சதையெல்லாம் மறக்கிறதும் கைவிடுறதும் உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லையா? எனிவே, கம் ஆன். He's knocking away all the girls. We're not getting a single chance. We will see. Come on, let's go. நீங்க அங்க போய் உட்காருங்க. You are too bad. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். Don't repeat again. Be careful, rascals. We are rascals. We will see one day. ராஜா, நீ இங்கே உட்காரு, நான் இப்பவே வரேன். ஓகே ஆண்டி. ஏண்டா, உனக்கு காலே சரியில்லை, பார்த்து வரப்படாது நொண்டி பயல. கார் அங்கே நின்னு என்ன பெருசா பாஸ் கொடுக்கற? கீழே இறங்கி வா. வா. என்னப்பா பெரிய மனுஷா, எங்க இவ்வளவு தூரம்? அது வந்து ஆண்டி கூட வந்தேன். அது சரி, போட்டோ பார்த்து என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, உங்களை அப்ரிஷியேட் பண்ண. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ராஜா, ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே, இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா? ஜமீன்தாரையா, என்ன? உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் குரு. ரொம்ப லேட்டு, பரவாயில்ல. வணக்கம் சிஷ்யா. ஜமீன்தாரையா, ராஜா, நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்டியே. என்ன? கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டியே, அதான் சொன்னேன். அதிக பிரசங்கி, பேசாம உட்காருடா. ராஜா, கோலி விளையாடுறியா? எதை அடக்கி சொல்ற? வெள்ளையா கருப்பா? ஓஹோ, சரி, வெள்ளையவே அடி. கோலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய, கோட்டை விட்டிய. நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா? தெரியுமா? அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன். எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு. உனக்கு தெரியுமா? கோலி ராஜா, நீ என் கூட போட்டிக்கு வரியா? பொடிப்பையில என்கிட்டே சவால் விடுறியா? சவால்டா. சவாலுக்கு சவால். சரி, இப்படி கொடு. எதை அடிக்க? வெள்ளையா கருப்பா? அடிக்கலன்னா உனக்கு 5 ரூபா கொடுக்கறேன். அடிச்சுட்டா 5 கோலி நான் கொடுக்கறேன். சொல்லு, கருப்பா வெள்ளையா? கருப்பு. தப்பு தப்பு. என்னாலவா உரிபாக போனப்பா? கருப்பு தானே? ஆமா. அடிக்கல. கமான் கமான், ரூபாய் எடு. இந்த ஆடு. எதை அடிக்கணும்? வெள்ளை. இல்ல இல்ல, கருப்பு கருப்பு. எடு எடு. சீக்கிரம் விட. எடுத்துக்கோ. ஆமாடா ராஜா, தோக்க வேண்டியவன்ட்ட தாண்டா நான் தோத்து போயிட்டேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் ராஜா, நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம்டா. தாத்தா, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு.
இத வச்சுக்கோ. ராஜா ராஜா என் கண்ணே. அப்பா, என் மக இருந்திருந்தா இப்படித்தான் உங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. இல்ல நடந்ததையெல்லாம் இப்ப அம்மா ஞாபகப்படுத்து. அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜா, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள், பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன். கவியுரைத்த கற்பனை போல் கைபிடி பூங்கொடியாள், பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன். சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் இலையுதிரும், ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும். ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் இலையுதிரும், ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும். அவள் ஆடி வர பார்த்திருந்தேன், ஆடி வந்து சேர்ந்ததம்மா. ஐப்பசிக்கு காத்திருந்தேன், எப்பசியும் தீரவில்லை. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. காயமொன்று நீ கொடுத்தாய், காய்ந்தவடு நீங்கவில்லை. காய்ந்தவடு ஆறுதற்கோ கை தவழும் சேய் கொடுத்தாய். உன் கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன், என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ.